வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா, முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளை காட்டிலும் சிறப்பான ஒரு ஆலயம்னா சிவன்மலை கோவிலுங்க. இந்த சிவன்மலை கோவிலில் திடீரென மாற்றப்பட்ட பொருள் என்ன, இந்த ஆடவன் உத்தரவு பெட்டியில் இதுவரை வைத்துள்ள பொருள் என்ன, இறுதியாக மாற்றப்பட்ட பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா காங்கேய வட்டத்தில் சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோவில் அமைந்திருக்குங்க. கொங்கு நாட்டில் காங்கேய வளநாட்டில் இந்த கோவில் அமைந்திருக்கு. மேலும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 496 படிக்கட்டுகளை கொண்ட ஒரு மலைக்கோவிலுங்க. கடல் மட்டத்திலிருந்து 400 அடி உயரத்தில் அமைந்திருக்கு. இந்த கோவிலுக்கு வாகனங்கள் வந்து சில 2 கிலோமீட்டர் மலைப்பாதை தார்ச்சாலையாகவும் அமைத்திருக்காங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமையான கோவிலுங்க. சிவமோ ஸ்கந்தமோ வேறல்ல என்பதை உணர்த்தவே இந்த மலை சிவன்மலைன்னு சொல்றாங்க. இங்கு மூர்த்தி, தளம், தீர்த்தம், உத்தரவுன்னு காரண பொருள்னு பல்வேறு சிறப்புகள் இங்கு பொருந்திய மலையாக இருக்கு. வரலாற்று சிறப்பு மிகுந்த கோவில்னே சொல்லலாம். இந்த மலையானது சிவபெருமான் பார்த்தீங்கன்னா இமயமலையை வில்லாக வளைத்து அசுரர்களை அழிக்க முற்பட்ட போது அதிலிருந்து விழுந்த சிறு துண்டே சிவன்மலைனோ. ஸ்ரீ ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா சஞ்சீவி பர்வதத்தை எடுத்து செல்லும்போது அதிலிருந்து உயர்ந்த மூலிகை விழுந்து நிறைந்த மாமலைன்னு சொல்கிறாங்க. இந்த மலை பார்த்தீங்கன்னா முதல் யுகத்தில் பொன்மலையாகவும், 2ஆம் யுகத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளிமலையாகவும், 3ஆம் யுகத்தில் செப்பு மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் காட்சி தருவதாக சொல்கிறாங்க. இந்த மலையில தாங்க உண்மையமே தவம் புரிந்து வந்ததால் சக்தி சிவமலைன்னு பல்வேறு பெயர்களில் சொன்னாலும் இந்த மலைக்கு பின்புறம் 4 கிலோமீட்டர் தொலைவில் பாட்டாளியூர்னு தலம் இருக்கு. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் புதல்வரே மூலஸ்தானத்தில் சிவசலாபதி என்னும் திருநாமத்தோடு வள்ளியம்மையோடு காட்சி தராரு. வள்ளி தேவசேனா அம்பாள் சன்னதி தனியாக அமைந்திருக்குங்க. உற்சவர் கல்யாண கோலத்தில் வள்ளி தேவசேன உடனமர சுப்பிரமணியராக காட்சி தராரு. மேலும் மகா மண்டபத்தில் நடராஜ சிவகாமி அம்ம சன்னதி, பள்ளியறை அருகே உற்சவ மூர்த்திகள் சன்னதியும் இருக்குங்க. மேலும் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஜீர நோய் தீர இங்கு வந்து வழிபட்டு பார்த்தீங்கன்னா சுரலோக நாயகி உடனமர சுரலோகநாத சுவாமி சன்னதி இருக்கு. ஆலய பின்புற கொடிமரம் அருகே பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி, பிரகாரத்தில் சூரியன், பல்லாண்டுகளாக உள்ள புளிய மரத்தடி விநாயகர் சன்னதி இருக்கு. மேலும் சன்னதியினுடைய வலதுபுறம் பார்த்தீங்கன்னா ஞானாம்பிகை கைலாசநாதர் சன்னதியும் அமைந்திருக்குங்க. இந்த மலை மீது கோயில் கொண்டு அருள்பாலித்து வரக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலும் பார்த்தீங்கன்னா கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடி பாட்டாளி மலையினும் அதன் பின் அங்கு வந்து சித்தர் சிவபாக்கியர் முன்னின்று முயன்று சான்றோர்களுடைய பெருந்துணையோடும் பக்தர்களுடைய ஒத்துழைப்பாலும் பல திருப்பணிகள் செய்திருக்காரு. அது முதலே இந்த மலை சிவன்மலைன்னு சொல்றாங்க. மேலும் இந்த மலையினுடைய சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இங்கு பார்த்தீங்கன்னா சிவன்மலை முருகப்பெருமான் வந்து சிறந்த திருத்தலம். இது கொங்கு நாட்டின் புகழ்பெற்ற திருத்தலங்களை ஒன்றாகவும் இங்குள்ள முருகன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். தான் தெரிவிக்க விரும்புவதே பக்தருடைய கனவுல வந்து கூறி கட்டையிலிட்டு பின்னாடியே நடப்பதையே முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய அபூர்வ சக்தி கொண்டவர்னு சொல்லுவாங்க. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி கோயில் பெட்டியில் செம்பில் தண்ணீர் வைக்க உத்தரவு வந்துச்சு. இதனால் நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு அது பற்றி அப்போது யாருக்கும் தெரியல. ஆனால் சில நாட்களிலேயே தமிழகத்தின் மக்கள் மனங்களில் பார்த்தீங்கன்னா மாறாத வடுவா ஏற்படுத்திய பேரழிவுன்னு சொல்லக்கூடிய அரக்கன்னு சுனாமி வந்து அப்பாவிகளுடைய பல பேர் உயிரை பழி வாங்கிடுச்சுங்க. அப்போதுதான் இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளுக்கு மதிப்பு இன்னும் அதிகமானுச்சு. அடுத்து மஞ்சள் வைத்து கோயிலில் பூஜை செய்திருக்காங்க. முன்பு காட்டில் சும்மா கிடந்த மஞ்சளும் விலையும் பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கெட்டில் விற்பனையானது. அப்போது விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்த விலை இப்போது வரை பழைய நிலைமைக்கு திரும்பலன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கிருந்த கரூரை சேர்ந்த தேமுக முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்த விஸ்வநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த கோவிலுடைய மகிமை தெரிந்து அடிக்கடி வந்து சாமி தரிசனம் செய்துட்டு போவேன்.
இங்கு வந்துட்டு சென்றாலே ஒரு மாற்றம் நிச்சயம். இந்த கோவிலில் சக்தி அபூர்வமானதும் முன்பு ஒரு பக்தர் கனவுல மண் வைத்து பூஜை செய்ய சொன்னதாகவும் அது முதலே இந்த பகுதியை சுற்றி நிலத்தின் மதிப்பு கண்ணா பின்னான்னு உயர்ந்திருக்கு. அவ்வளோ ஏன் தமிழகத்தில் பல இடங்களையும் இதே நிலைதாங்க. இப்போது கூட சாமானிய மக்கள் நிலம் வாங்குவது குதிரை கொம்பாக தாங்க இருக்கு. இதே போல் மற்றொரு பக்தர் கனவுல 500 ரூபாய் படம் வைக்க சொல்லி உத்தரவு வந்துச்சு. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் 10, 20, 50 ரூபாய்க்கு ஏன் 100 ரூபாய்க்கு கூட மதிப்பு குறைந்து போய் தற்போது பலருடைய கைகளும் 500 ரூபாய் சரளமாக புழக்கத்தில் இருக்குங்க. ஆனால் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பக்தர் கனவுல அரை பவுன் தங்கத்தை வைக்க சொல்லி உத்தரவானது. சாமிக்கு கூட பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மீது ஆசையான பலரும் வியந்து கிடந்த நிலையில அடுத்த சில நாட்களிலேயே அதன் உண்மை நிலவரம் உலகுக்கு தெரிய ஆரம்பிடுச்சு. அது என்னன்னா தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்ந்து கொண்டே இருக்குங்க. பெண்ணை பெற்றவங்க எல்லோரும் முருகா இது என்ன சோதனை என குரலை உயர்த்திய வண்ணமே இப்போது வரை முருகா நீதான் என்க பெண் பிள்ளையை கரை சேர்க்க வேண்டும்னு பிரார்த்தனை செய்துட்டு வராங்க. இப்படி பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை தற்போது லட்சத்தில் உயர்ந்திருக்கு. இது இப்படி இருக்க மற்றொரு பக்தர் கனவுல முருகப்பெருமானம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வைக்க சொல்லி உத்தரவானுச்சு. அதே போல் தேங்காய் வைத்து பூஜையும் நடத்திருக்காங்க. அப்போது தான் தேங்காயின் விலையும் கூட அதிகரித்து கொப்பரை தேங்காய்க்கு கூட ஒரு மவுசு வந்துடுச்சுங்க. இப்படி இறுதியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடவன் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வச்சுருக்காங்க. இதனால் என்ன நடக்க இருப்பதுன்னு இனி வருகின்ற நாட்களில் தான் நம்ம பொறுமையாக காத்திருந்து தெரிஞ்சுக்க முடியுங்க. கடவுள் கனவுல சொல்லுகின்ற அந்த பொருளை அந்த பெட்டியில் எப்போது வைப்பாங்கன்னு கோயில் ஊழியரிடம் கேட்டால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா காங்கேயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்பூர் வெள்ளக்கோயில் தென்னிலை பரமத்தி பல்லடம் கோவைன்னு பல சுற்றுப்புற கிராமங்களில் இருக்கக்கூடிய தனது பக்தர் ஒருவர் கனவுல தான் சாமி தோன்றி பெட்டியில் வைக்க வேண்டிய பொருள் பற்றி சொல்வாரா. மறுநாள் பார்த்தீங்கன்னா அருள் வந்த நிலையில அந்த நபரும் தனது கனவுல சுவாமி தோன்றி சொன்னது குறித்து கோயில் நிர்வாகத்திடம் தெரிவிப்பாரு. அவர் சொன்னது உண்மைதான தெரிஞ்சு கொள்ள கோயில் நிர்வாகிகள் பூக்களை பொட்டலத்தில் வைத்து அதை சாமி முன்பு போட்டு பூசைன்னு கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முதல் எடுப்பிலே வெள்ளை பூ வந்தா முருகன் கனவுல தோன்றி சொன்னது உண்மைதானே உறுதி செய்து கொண்டு அந்த பொருளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அந்த பெட்டியில் வச்சிடுவாங்க. கூடவே அருள் சொன்னவருடைய பெயர், அவர் ஊர், அவர் கோயிலை சொன்ன தேதின்னு அனைத்துமே குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியின் கீழே எழுதி வச்சிடுவாங்க. இதுதாங்க இந்த கோவிலுடைய நடைமுறையாக இருந்துட்டு வருது. இந்த கோவிலுடைய தனி சிறப்பு என்னன்னா பிரசித்தி பெற்றது ஆடவன் உத்தரவு பெட்டிங்க. மனிதருக்கு ஏற்படக்கூடிய இன்னல் மகிழ்ச்சி என்னதாக இருந்தாலும் முன்னதாகவே உணர்த்துவதால இங்கு மூலவருக்கு காரணமூர்த்தின்னு பெயரு. சிவன்மலை ஆண்டவர் பக்தர் கடவுளை தனக்கு இன்ன பொருளை வைத்து பூஜை செய்யுமாறு சொல்வார். அதன்படி சுவாமியிடம் உத்தரவு கேட்கப்பட்டு உத்தரவானது குறிப்பிட்ட பொருள் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுங்க. மற்ற திருத்தலங்கள் போலில்லைங்க. இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கே. மற்ற திருத்தலங்கள்லாம் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு தான். இங்கு நவ கிரகங்கள்ல அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்குது. அணியாத தீபம் ஒன்று எரிந்து கொண்டே இருக்குங்க. திருநள்ளாறு சென்று சனீஸ்வரை தரிசிப்பதோ சூரிய நாராயணர் கோவிலுக்கு சென்று சூரியனை வழிபடுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் இங்கு உண்டு. மேலும் இந்த ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு பரிகாரத்தலமாகவும் இருக்கு. திருமண தடை, குழந்தை பாக்கியம், தொழில் மேன்மை, நோய் பாதிப்புன்னு அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய தலமாக இருக்கு. வக்கரக சன்னதியை 9 முறை சுற்றி வழிபட்டு வந்தாலே எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து நிச்சயம் நீங்கள் விடுபடலாம். சனி பகவான் தனி சன்னதியில் எழுந்திருக்காரு. மலை மேலே பார்த்தீங்கன்னா சுரலோக நாயகி சமீத ஜரகேஸ்வரர் காட்சியளிக்கிறாரு. காய்ச்சல் வந்தவங்க இங்கு மிளகு ரசம் வைத்து காய்ச்சல் நீங்குவதாக ஐதீகம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகில் இந்த சிவன்மலை கோவில் பார்த்தீங்கன்னா அருணகிரியால் புகழ பாடப்பட்ட பெருமையான ஒரு கோவிலுங்க. தல இறைவனாக சுப்பிரமணிய சுவாமியும் இறைவியாக வள்ளி தெய்வானே தல விருட்சமாக தோரட்டி மரம் அமைந்திருக்கு. தீர்த்தம் காசி தீர்த்துங்க. இங்கு சிறப்பான திருவிழாக்களாக பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், மாசி மகம், பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுதுங்க. இந்த பதிவில் நாம பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆடவன் உத்தரவு பெட்டியில் திடீரென மாற்றப்பட்ட பொருள் என்ன, கடல் நீர் வைத்திருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த வளர்ச்சி ஏற்படுமா, மீண்டும் ஏதாவது ஆபத்து ஏற்படுமான்னு காத்திருந்து தாங்க தெரிஞ்சுக்க முடியும். மேலும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.